அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் சார்பா நம்மளோட குரூப் 4 தேர்வுக்காக மிஷன் ஐ எம் பாசிபிள் நம்ம ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அதில் இந்த மாதம் அதாவது இந்த கிளாஸ் வந்து அக்டோபர் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் 2 கிளாஸஸ் என்ன பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது அக்டோபர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸ் வந்து செப்டம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர், நம்ம இப்போ பார்க்க போகிறது அக்டோபர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அக்டோபர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் டேஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது. இம்பார்ட்டன்ட் டேஸ் முக்கிய தினங்கள் என்னென்ன இருக்குது. நம்ம லாஸ்ட்ல செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர் பார்க்கும்போதுமே அதே தான் பார்த்தோம். இப்போ அக்டோபர்லயே என்ன பார்க்க போறோம்னா முக்கிய தினங்கள் என்னென்ன முக்கிய தினங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அப்படி அந்த வழியில பார்க்க போற முதல் முக்கியமான தினம் அக்டோபர் 2 மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தினம். என்ன தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம், நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அக்டோபர் 2 என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்னா சர்வதேச அகிம்சை தினம். அகிம்சையை உலகத்துக்கு போதிச்ச மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த தினத்தை நம்மளுடைய ஐக்கிய நாடுகள் சபை என்னன்னு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்வதேச அகிம்சை தினமா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷத்துல நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னா 2007 ஆண்டிலிருந்து நம்மளோட அக்டோபர் 2 தேதி மகாத்மா காந்தி பிறந்த தினத்தை அக்டோபர் 2 தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து சர்வதேச அகிம்சை தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மகாத்மா காந்தி போர்பந்தர்ல 1869 1869 அக்டோபர் 2 பிறந்தார். குஜராத்ல இருக்க போர்பந்தர்ல பிறந்தார். 1869 பிறந்தார். ஓகேவா, இந்த வருஷம் கல்வி மற்றும் பொது விழிப்புணர்வு மூலம் அகிம்சை செய்தியை பரப்புவதை ஒரு நோக்கமா கொண்டு நம்ம இந்த வருஷத்துக்கான கருப்பொருளா இருக்கு. ஓகேவா, கல்வி மற்றும் பொது விழிப்புணர்வு மூலமா என்ன பண்றது, நம்ம வந்து அகிம்சை கொள்கையை பரப்புறது. ஓகேவா, அகிம்சா என்னது, நான் வயலன்ஸ், வயலன்ஸ் இருக்கக்கூடாது, வன்முறையே இல்லாத வழியில எந்த ஒரு விஷயமும் செய்யறது தான் அகிம்சை கொள்கை. அந்த அகிம்சை கொள்கையை கடைபிடித்த மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த தினத்தை என்னவா செலிப்ரேட் பண்றோம், த இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், அகிம்சை தினமா கொண்டாடுறோம். ஓகேவா, அடுத்து பார்க்க போற முக்கியமான தினம் உலக விண்வெளி வாரம். ஓகேவா, உலக விண்வெளி வாரம் அக்டோபர் முதல் வாரத்தை என்னவா கொண்டாடுறோம், நம்ம வந்து உலக விண்வெளி வாரமா செலிப்ரேட் பண்றோம். இது விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பங்களிப்பை சிறப்பளிக்கிறதுக்காக கொண்டாடுறோம். அதை தாண்டி அக்டோபர் 4 ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 4 1957 1957 முதல் முறையா ஒரு நாடு, எந்த நாடு, ரஷ்யா, ஸ்புட்னிக் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை ஸ்பேஸுக்கு லான்ச் பண்றாங்க. அந்த சேட்டலைட் லான்ச் பண்ண டேவை நம்ம வேர்ல்டு ஸ்பேஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். அந்த வீக்கை எல்லாம் செலிப்ரேட் பண்றோம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் வீக், வேர்ல்டு ஸ்பேஸ் வீக்கா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, அதை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்றது, மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்றதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அக்டோபர் 10 1967 அந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதனால அக்டோபர் 4 to அக்டோபர் 10 என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்னா வேர்ல்டு ஸ்பேஸ் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா, அதுதான் இந்த அக்டோபர் 10 நடந்த கான்ஃபரன்ஸ்ல நிறைய சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க, குறிப்பிட்ட விதிமுறைகள் ரிலீஸ் பண்றாங்க. விண்வெளியை எப்படி பயன்படுத்தணும், ஸ்பேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அதை தாண்டி நம்ம விண்வெளிக்காக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டாடுறாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அடங்கிய செட்டை என்ன சொல்றோம்னா விண்வெளியின் மகாசாசனம், த ஸ்பேஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா, விண்வெளியின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன பண்ணணும், எல்லா நாடுகளும், உலக நாடுகளும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, அடுத்து பார்க்க போறது உலக ஆசிரியர்கள் தினம் அக்டோபர் 5. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது செப்டம்பர் 5 தேசிய ஆசிரியர்கள் தினம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை என்ன செலிப்ரேட் பண்ணோம், தேசிய ஆசிரியர்கள் தினமா செலிப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி உலக ஆசிரியர்கள் தினமா ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோ யுனெஸ்கோவும் சேர்ந்து ரெகக்னைஸ் பண்ண அக்டோபர் 5 தேதி என்ன பண்றோம், உலக ஆசிரியர்கள் தினமா செலிப்ரேட் பண்றோம். இதுவும் TNPSC கொஸ்டின். நம்ம உலக ஆசிரியர்கள் தினம் செப்டம்பர் 5 போட்டுறக்கூடாது. ஓகேவா, உலக ஆசிரியர்கள் தினம் என்னது, அக்டோபர் 5 தேதி என்ன பண்றோம், உலக ஆசிரியர்கள் தினமா கொண்டாடுறோம். குறிப்பா 1966 வேர்ல்டுக்கு அந்த டீச்சர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றோம். எப்போதுல இருந்து 1966 இருந்து. ஓகேவா, நம்ம 2023 ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா நாம் விரும்பும் கல்விக்கு தேவையான ஆசிரியர்கள் பற்றாக்குறையை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாய தேவை. இப்போ உலக அளவில் என்னென்ன தேவைகள் இருக்கு, ஆசிரியர்கள் பற்றாக்குறையா இருக்கு, அதே சமயம் ஆசிரியர்களுக்கான திறமையும் பற்றாக்குறையா இருக்கு. அதை பத்தின கருப்பொருள் தான் 2023 ஆண்டுக்கான கருப்பொருள். இந்த வருஷம் இந்த உலக ஆசிரியர் தினம் எப்ப இருந்து கொண்டாடப்படுதுன்னா 1994 இருந்து கொண்டாடப்படுது. அது மட்டும் தெரிஞ்சா போதும். நம்மளுக்கு எக்ஸாமுக்கு முக்கியமானது அது தேசிய ஆசிரியர்கள் தினமா அல்லது உலக ஆசிரியர் வேர்ல்டு டீச்சர்ஸ் டேவா அப்படி இல்லைன்னா நேஷனல் டீச்சர்ஸ் டேவாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா.
அடுத்து பார்க்க போறது தேசிய வனவிலங்கு வாரம். இது டிஎன்பிசியில் கேட்ட ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். தேசிய வனவிலங்கு வாரம் அக்டோபர் 2 இருந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகே, அக்டோபர் 2 இருந்து அக்டோபர் 8 வரைக்கும் செலிப்ரேட் பண்ற ஒரு முக்கியமான ஒரு வீக் நேஷனல் வைல்ட் லைஃப். ஓகே, வைல்ட் லைஃப் வீக், தேசிய வனவிலங்கு வாரம். குறிப்பா எதுக்காக அப்படின்னா வனவிலங்குகள் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒரு முக்கியமான வாரமா இந்த வனவிலங்கு வாரத்தை கொண்டு செலிப்ரேட் பண்றோம். இது எப்போதுல இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா 1952ல வனவிலங்கு வாரியம், ஓகே, வைல்ட் லைஃப் இந்தியன் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் என்ன பண்றாங்கன்னா 1952ல இருந்து என்ன பண்றோம் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு யோசனையா சொல்றாங்க. 1957ல இதை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். 52ல வருது, இனிஷியேட் பண்றாங்க. 57ல இருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அக்டோபர் 2 வீக், இது டிஎன்பிசி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அக்டோபர் 2ல இருந்து அக்டோபர் 8 வரைக்கும் என்ன பண்றோம், உலக வனவிலங்கு வாரத்தை கொண்டாடுறோம். ஓகேவா? அடுத்து பார்க்க போறது இந்திய விமானப்படையோட நிறுவன தினம். ஓகே, அக்டோபர் 8ஆம் தேதியை இந்திய விமானப்படையோட நிறுவன தினமா கொண்டாடுறோம். ஓகேவா? அக்டோபர் 8ஆம் தேதியை கொண்டாடுறோம். குறிப்பா எப்ப இந்திய விமானப்படை நிறுவப்படுது அப்படின்னா அக்டோபர் 8 1932ல பிரிட்டிஷ் பீரியட்ல ராயல் இந்தியன் ஏவியேஷன் அப்படிங்கிற பேர்ல நிறுவப்படுது. 1950ல என்ன பண்றோம், அதை வந்து ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர் மாத்துறோம். 1950ல பேர் மாத்தினதுக்கு அப்புறம் அது 1932ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. அக்டோபர் 8 1932ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டாலும் அது பேர் என்னவா தான் இருக்கு, ராயல் இந்தியன் ஏர் ஏவியேஷன் அப்படி ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதை வந்து என்ன பண்றோம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு 1950ல நேம் சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போறது தேசிய அஞ்சல் தினம். ஓகே, நேஷனல் போஸ்டல் டே, ரொம்ப ரொம்ப முக்கியமான டே. நம்மளுடைய டல்ஹவுசி பீரியட்ல 1854ல நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் செய்யப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். போஸ்ட் ஆஃபீஸ் டே எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட தினத்தை நம்ம என்ன பண்றோம், நேஷனல் போஸ்டல் டேவா, போஸ்ட் டேவா செலிப்ரேட் பண்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டே அக்டோபர் 10. ஓகே, அக்டோபர் 10 செலிப்ரேட்டட் அஸ் நேஷனல் போஸ்ட் டே. ஓகே, தேசிய நம்மளுடைய அஞ்சல் தினம், தேசிய அஞ்சல் தினமா செலிப்ரேட் பண்றோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் 1854ல டல்ஹவுசி பிரபுவால முக்கியமான எந்த சேவை உருவாக்கப்படுது, கம்யூனிகேஷனுக்காக. நம்ம டல்ஹவுசி பீரியட்ல தான் கம்யூனிகேஷனுக்காக முதல் முறையா ரயில்வேஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம் 1853ல. ஓகே, 1853ல ரயில்வேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் முக்கியமானது நம்மளுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் டல்ஹவுசி பீரியட்ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா இந்தியாவில் முழுக்க 24 போஸ்டல் இது இருக்கு, போஸ்டல் சர்க்கிள்ஸ் இருக்கு. அதை தாண்டி நம்மளுடைய 6 டிஜிட் என்ன இருக்கு, பின் இருக்கு. பின்னா என்னது, போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் சொல்லப்படுற 6 டிஜிட் பின் இருக்கா, அந்த மாதிரி இருக்கு. அதை ஃபாலோ பண்றோம். இந்த 6 டிஜிட் பின்னை எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க டிஎன்பிசி ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்போனா 1972ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த பின். ஓகேவா? ஒரு பிளேஸ் என்ன பண்றோம், போஸ்டல் பிளேஸையும் குறிக்கிறதுக்காக ஒரு 6 டிஜிட் பின்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கும் என்ன இருக்கும், பின் இருக்கும். ஓகேவா? குறிப்பிட்ட ரீஜனுக்கு, போஸ்டல் ரீஜனுக்கு. ஓகே, அதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் கேர்ள் சைல்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான டே. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா பெண் குழந்தைகள் குறித்த விழிப்புணர்வு, பாலின பாகுபாடு காரணமாக பெண் குழந்தைகளுடைய இதுல ஃபேட்டாலிட்டி, அவங்களுடைய இறப்பை குறைக்கிறதுக்காக அது இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த இறப்பை குறைக்கிறதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு தினமை கொண்டாடுறோம். அக்டோபர் 11 பெண் குழந்தைகள் தினம், சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். பாலின சமத்துவமின்மை, பெண் குழந்தைகள் என்ன பண்றது, மூட நம்பிக்கை காரணமாக கொன்னுடுறது, ஆண் குழந்தைகள் மீதான விருப்பின் காரணமாக பெண் குழந்தைகள் என்ன பண்றது, கொன்னுடுறது. அதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த தினத்தை கொண்டாடுறோம், பெண் குழந்தைகள் தினம். ஓகேவா? தமிழ்நாடு அரசாங்கம் சரி, இந்திய அரசாங்கமும் பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் 1992ல 2 முக்கியமான திட்டத்தை பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக கொண்டாந்தாங்க. அந்த 2 திட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக 1992ல, ஓகே, 1992ல 2 முக்கியமான திட்டங்கள். ஒரு திட்டம் தொட்டில் குழந்தை பாதுகாப்பு திட்டம், கிராடில் பேபி ஸ்கீம். தொட்டில் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். ஓகே, கிராடில் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை பாதுகாப்பு திட்டம், கிராடில் பேபி ஸ்கீம். எதுக்காக அப்படின்னா பெண் குழந்தைகளை பாதுகாக்க முடியல, வளர்க்க முடியல அப்படின்னு நினைக்கிற தாய்மார்கள் தங்களோட பெண் குழந்தைகளை அரசு மருத்துவமனையில் இருக்க தொட்டில்ல என்ன பண்ணிடலாம், ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிட்டு அந்த குழந்தையை போட்டு போயிடலாம். அரசாங்கமே அந்த குறிப்பிட்ட பெண் குழந்தைக்கான அனைத்து செலவுகளையும் ஏத்துக்கிற ஒரு முக்கியமான திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான திட்டம் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். இதுவும் 1992 தான். இதுவும் 1992. 2 ஸ்கீமுமே 1992 தான்.
ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெ ஜெயலலிதா அவர்களோட பீரியட்ல தொடங்கப்பட்ட 2 முக்கியமான திட்டங்கள். ஒன் இஸ் தொட்டில் குழந்தை பாதுகாப்பு திட்டம், அனதர் ஒன் இஸ் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டம் அந்த குட்டி குழந்தையே பாதுகாக்கிறது, குட்டி பெண் குழந்தையை பாதுகாக்கிறது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தைகளோட பெயர்ல வைப்பு நிதியை வைக்கிறது. மினிமமா 25,000 முதல் 50,000 வரை அந்த குறிப்பிட்ட பெண் குழந்தையோட பெயர்ல வைப்பு நிதியா வச்சு அந்த வைப்பு நிதியை அந்த குழந்தை முதிரும் போது, அதை குறிப்பா 18 வயசு அடையும் போது அந்த குழந்தைக்கு என்ன பண்றது, நம்மளுடைய டெபாசிட்ல இருந்து எடுத்து கொடுக்கிறது, கல்விக்காகவோ திருமண செலவுக்காகவோ பயன்படுத்துறது. அந்த நிதி, அந்த குழந்தை திட்டம் பேரு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். அதுவும் 1992. ஓகேவா? இந்த திட்டத்தோட மறுவடிவம் தான் இப்ப இருக்க பேட்டி பச்சாவோ பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. இது இந்தியன் கவர்மெண்ட் பண்றது. ஓகே, பேட்டி பதாவோ, பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். ஓகே, பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். நம்ம இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்கும்போது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோங்கிற ஸ்கீம் வந்து 2015 இந்திய அரசாங்கத்தால நிறுவப்படுது. ஓகேவா? எதுக்காகனா பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது, பெண் குழந்தைகளுக்காக கற்பிக்கிறது. ஓகேவா? இதை தாண்டி நம்மளுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்திய அளவில் அது மாதிரி இருக்க திட்டம் பேரு சுகன்யா சம்ரிதி யோஜனா. சுகன்யா சம்ரிதி யோஜனா இது இந்திய அளவில் பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதிக்கான திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா. ஓகே, இது இந்திய அரசால அமல்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். குறிப்பா போஸ்ட் ஆஃபீஸ்ல முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அனைத்து வணிக வங்கிகள்லயும் இந்த டெபாசிட் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை என்ன பண்ணோம், நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுத்தோம். இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா கீழே ஒரு பேரண்ட்டும் அவங்க பெண் குழந்தை மேல இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதே அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த அமௌண்ட்டை நம்ம மெச்சூரிட்டி பீரியட்ல நம்ம எடுத்து நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ இல்ல மேரிட்டல் பர்பஸ்க்காக, திருமண நடவடிக்கைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா. தமிழ்நாட்டில் திட்டம் பேரு செல்வ மகள் சேமிப்பு திட்டம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஓகேவா? இது இந்த திட்டம் வந்து நம்ம பார்த்துக்கோங்க. ஓகே, இது பெண் குழந்தைகளுக்காக. 2023ஆம் ஆண்டுக்கான இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் கேர்ள் சைல்டுக்கான தீம், கருப்பொருள் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. பெண் குழந்தைகள், பெண் உரிமைகளில் முதலீடு செய்தல், எங்கள் தலைமை எங்கள் நல்வாழ்வு அப்படிங்கிறது தான் இந்த 2023ஆம் ஆண்டுக்கான பெண் குழந்தைகள், சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்துக்கான தினம். ஓகே, அதுக்கான கருப்பொருள். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டே, UN இன்டர்நேஷனல் டே ஃபார் நேச்சுரல் டிசாஸ்டர் ரிடக்ஷன் 2023. என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னா அக்டோபர் 13. ஓகேவா? ஐக்கிய நாடுகளுடைய சர்வதேச பேரிடர் குறைப்பு தினம். ஓகேவா? அக்டோபர் 13 செலிப்ரேட் பண்றோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு டே. ஓகேவா? எதுக்காக இந்த தினத்தை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, சர்வதேச அளவில் பேரிடர் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தணும். சர்வதேச அளவில் பேரிடர், பல்வேறு வகையான பேரிடர்கள் இருக்கு. இயற்கை பேரிடர்கள் இருக்கு, செயற்கை பேரிடர்கள் இருக்கு. இயற்கை பேரிடர்னா பூகம்பம், நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு மாதிரி. ஓகே, செயற்கை பேரிடர்னா மனிதனால உருவாக்கப்படுறது, ஆந்த்ரோபோஜெனிக்கல் ஆக்டிவிட்டிஸ், மனித நடவடிக்கைகளால் உருவாக்கப்படுற பேரழிவுகள். குறிப்பான பேரழிவுகள் என்னது, அணு உலை வெடிப்பு, இல்லைன்னா வந்து பருவநிலை மாறுபாடு, அப்படி இல்லைன்னா வந்து தொழிற்சாலைகளில் ஏற்படுற விஷவாயு கசிவு, அந்த மாதிரியான மனித நடவடிக்கைகளால் ஏற்பட்ட பேரிடர். இந்த மாதிரியான பேரிடர்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அக்டோபர் 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த தினத்தை அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேவா? இதை தாண்டி இதுக்கு நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நெகிழ்வான எதிர்காலத்திற்காக சமத்துவமின்மையை எதிர்த்து போராடுவதுங்கிறது இந்த 2023ஆம் ஆண்டுக்கான நம்மளுடைய கருப்பொருள். ஓகேவா? இதை தாண்டி நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2015 ஜப்பான்ல ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டின் விளைவில் ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதாவது பேரிடர் குறித்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அந்த கட்டமைப்பு பேரு செண்டாய் கட்டமைப்பு, செண்டாய் ஃப்ரேம் ஒர்க். செண்டாய் ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜப்பான்ல 2015 இது 2015 பேரிடர் குறித்து, ஓகேவா, பேரிடர் குறித்து, அந்த பேரிடர் ஏற்பட்டதுக்கு முன்னாடியும் சரி, பேரிடர் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் சரி, உயிரிழப்புகளையும் பொருட்சேதத்தை எந்த அடிப்படையில் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு கட்டமைப்பை வெளியிடுறாங்க. இதுல ஒரு 15 இலக்குகள் கிட்ட வெளியிடுறாங்க. 15 இலக்குகளையுமே எந்த தேதியை இலக்க அடிப்படையில் செயல்படும் அப்படின்னா 2030க்குள்ள. ஓகே, இலக்கு வந்து 2030க்குள்ள இருந்த 2030க்குள்ள
ஓகேவா? எல்லா விதமான பேரிடர் மூலமாக ஏற்படுற இறப்புகளையும் பொருட்சேதத்தையும் குறைக்கணும் அப்படிங்கிற இலக்கா வச்சு நம்மளுடைய செண்டாய் ஃப்ரேம்வொர்க் கட்டமைக்கப்பட்டிருக்கு. செண்டாய்ங்கிறது ஜப்பான்ல இருக்க ஒரு சிட்டி. ஓகேவா? எதுக்காக கூட்டுறாங்க? பேரிடர் குறைப்புக்காக. ஓகே, பேரிடரால் ஏற்பட்ட இழப்புகளை குறைக்கிறதுக்காக கூடப்பட்ட ஒரு முக்கியமான கட்டமைப்பு செண்டாய் கட்டமைப்பு. இது டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேள்வி கேட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க, மெயின்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்க்க போறது உலக மாணவர் தினம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டே. எப்படி நம்ம இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் பார்த்தோமோ, அகிம்சை, சர்வதேச அகிம்சை தினமை பார்த்தோமோ அக்டோபர் 2, நம்ம காந்திக்காக கொண்டாடின மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட பிறந்த தினத்தை என்னவா செலிப்ரேட் பண்றாங்க? உலக மாணவர்கள் தினமா செலிப்ரேட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, அவர் மாணவர்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தி கடைசியை இறக்கும் போதே நம்மளோட மேகாலயாவில் இருக்கிற ஷில்லாங்கில் மாணவர்களோட மத்தியில தான் இறந்து போனார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்திருக்கார். அதுவும் இல்லாமல் எத்தனாவது குடியரசுத் தலைவராக இருந்திருக்காருன்னா 11வது குடியரசுத் தலைவரா 2002 முதல் 2007 வரைக்கும் செயல்பட்டு இருக்கார். இந்தியாவுக்கான ஒரு முக்கியமான ஒரு நபர். இந்தியாவில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் குறிப்பா பாதுகாப்பு துறையில நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். போக்ரான் 2, ஓகே, போக்ரான் 2 அணுகுண்டு வெடிப்புல முக்கியமான ஈடுபாடு நம்ம அப்துல் கலாம் அவர்களோட. போக்ரான் 2 அணுகுண்டு வெடிப்பு வெடிக்கும் போது இது குறிப்பா எப்ப நடந்துச்சுன்னா 1999, ஓகே, 1999 நடந்த போக்ரான் அணுகுண்டு வெடிப்புல நம்மளோட அப்துல் கலாம் அவர்களோட பங்கு ரொம்ப 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 இன்றியமையாத ஒரு விஷயம். அதை தாண்டி நம்ம இந்தியாவில் பாதுகாப்பு துறையில் இருக்க முக்கியமான ஏவுகணை பேரு அக்னி ஏவுகணை. அக்னி ஏவுகணை உருவாக்கத்துல அப்துல் கலாமோட பங்கு ரொம்ப 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 அளப்பரியது. அதனால அப்துல் கலாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் அக்னி சொல்லுவோம். ஓகே, அப்துல் கலாம் என்ன சொல்லுவோம்னா அக்னி ஏவுகணைகளின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் அக்னி. ஓகே, கண்டமிட்டு இன்டர் கான்டினென்டல் மிசைல் சொல்லப்படுற அக்னி, கண்டமிட்டு கண்டம் பாயும் ஒரு ஏவுகணை பேர் தான் அக்னி. அந்த அக்னியை உருவாக்குறதுல முக்கியமான பங்களிச்ச நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை ஃபாதர் ஆஃப் அக்னின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் அவரை பத்தி நம்மளுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஓகே, அடுத்து பார்க்க போறது உலக உணவு தினம். ஓகே, வேர்ல்டு ஃபுட் டே. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டே. ஏன் அப்படின்னா, உலக அளவில் உணவு பற்றாக்குறையால, பஞ்சத்தால, உணவு இல்லாம, நீர் இல்லாம பல்வேறு மக்கள் இறந்து போறதால அந்த உணவு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான தினம் உலக உணவு தினம் அக்டோபர் 16. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான டே அக்டோபர் 16. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1945 நம்மளுடைய வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷன், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அது உருவாக்கப்பட்ட தினத்தின் அடிப்படையில் 1945 அக்டோபர் 16, ஓகே, அது உருவாக்கப்பட்ட தினத்தை உலக உணவு தினமா என்ன பண்றோம், நம்ம கொண்டாட செய்யறோம். ஓகேவா? இது கொண்டாடப்படும் போது குறிப்பா உணவு குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தணும். குறிப்பா உணவுப் பொருள் வீணாகிறத தடுக்கணும். குறிப்பா அது விளைச்சலுக்கு முன்னும் சரி, விளைச்சலுக்கு பின்னாடியும் சரி, அது உணவுப் பொருளா மாற்றம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் சரி. விளைச்சலுக்கு அப்புறம் நம்ம ஒரு பொருள் மழையால சேதமாகலாம், உணவுப் பொருள் நம்மளோட மழையில ஈரமாகி சேதமாகலாம். விளைச்சலுக்கு அப்புறம் நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், அந்த பொருள் அதிகமா சமைச்சதால வீணாக்க செய்யப்படலாம். அந்த மாதிரி இல்லாம உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், உணவுப் பொருளை வீணாக்க கூடாது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்றோம், இந்த உலக உணவு தினத்தை கொண்டாடுறோம். அதை தாண்டி இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் தண்ணீர், உயிர், நீர், உணவு மற்றும் யாரையும் விட்டு விடாதீர்கள். நோ ஒன் பிஹைண்ட் லெஃப்ட். ஓகேவா? அதான் லீவ் நோ ஒன் பிஹைண்ட். யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் தண்ணியோ நீரோ கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறது தான் இந்த 2023ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தினம் அக்டோபர் 16. ஓகே, இந்த அக்டோபர் 16 என்ன ஒரு முக்கியமான தினம், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்டோபர் 16 வங்கதேச பிரிவினை தினம். ஓகே, நம்மளோட வங்க பிரிவினை நம்ம ஹிஸ்டரியில் படிக்கும்போது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் படிப்போம். ஓகே, வங்க பிரிவினை, வங்காளத்தை யார் ரெண்டா பிரிச்சது, லார்ட் கர்சன் பிரபு வங்காளத்தை 2ஆக பிரித்தார். கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளமாக பிரித்தார். நிர்வாக காரணங்களுக்காக பிரித்தார்னு சொன்னார். ஆனா உண்மையான காரணம் என்ன, மக்களை இந்து முஸ்லீமாக பிரிக்கணுங்கிறதுக்காக பிரிச்சார். அந்த பிரிச்ச தினம் அக்டோபர் 16, 1905. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம் அக்டோபர் 16, 1905. இதே அக்டோபர் 16, 1906 நம்மளுடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்ன பண்ணியிருப்பார், சுதேசி நீராவி கப்பலை தொடங்கியிருப்பார். எந்த வருஷம், அக்டோபர் 16, 1906. இதே நாளில் தான். ஓகே, அக்டோபர் 16, 1904 இதே நாளில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டிருப்பார். இதெல்லாம் அடுத்தடுத்து லிங்க் பண்ணிக்கோங்க ஹிஸ்டரியில். ஓகே, அக்டோபர் 16 நம்மளுடைய கர்சன் என்ன பண்ணியிருப்பார், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பண்ணியிருப்பார். அக்டோபர் 16 வ.உ.சி என்ன பண்ணியிருப்பார், SS காலியா, லாவோஸ் அப்படிங்கிற 2 கப்பலை தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு இயக்கியிருப்பார். ஓகே, நம்ம சுதேசி நீராவி கப்பல், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் இது பண்ணியிருப்பார். அதை தாண்டி அக்டோபர் 16 தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஹேங் பண்ணியிருப்பாங்க, தூக்கிலிடப்பட்டிருப்பார். ஓகேவா? அது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க.
எல்லாமே அக்டோபர் 16. அடுத்து பார்க்க போறது அக்டோபர் 17 அடுத்த டே, ரொம்ப ரொம்ப முக்கியமான டே, சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டே, சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல வறுமையால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை இருந்துகிட்டே இருக்கிறதால வறுமையை குறைக்க வேண்டிங்கிறது சர்வதேச அளவில் கடமைப்பட்டிருக்கு உலக நாடுகள். அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் வறுமை குறித்த புரிதல் மற்றும் உரையாடலை மேம்படுத்துவது தான் இதோட நோக்கம். எதுக்காக? வறுமையோட தினம், சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். ஓகேவா? இந்தியாலுமே வறுமை இருக்கு, பட் ஆனால் இந்திய அரசாங்கம் வறுமையை கடந்த 10 ஆண்டுகள்ல, அதாவது 2004 இருந்து கணிசமா குறைஞ்சிருக்கு இந்தியா. அதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டும் தெரிவிச்சிருக்கு. இந்தியா தன்னுடைய சமூக நடவடிக்கைகள் மூலமா, குறிப்பா வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மூலமா நம்மளோட இந்தியாவில் வறுமை அளவு குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்மள ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டி இருக்கு. அதனால வறுமை குறித்த விழிப்புணர்வை இன்னுமே ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே வறுமையில தத்தளிச்சிட்டு இருக்கும் போது அந்த வறுமை குறித்த புரிதலை உலக நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான தினம் தான் இந்த வறுமை ஒழிப்பு தினம், அக்டோபர் 17. ஓகேவா? இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, கண்ணியமான வேலை மற்றும் சமூக பாதுகாப்பு, எல்லாரிடமும் கண்ணியத்தை நடைமுறைப்படுத்துதல்ங்கிறது இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். டீசன்ட் ஒர்க் அண்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன், புட்டிங் டிக்னிட்டி இன் பிராக்டிஸ் ஃபார் ஆல், எல்லாரிடமும் என்ன பண்றது, கண்ணியமான முறையில் நடத்துறது இந்த வருஷத்துக்கான 2023 ஆண்டுக்கான கருப்பொருள். ஓகேவா? சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். ஓகே, அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான தினம் அக்டோபர் 24, அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் சபையோட நிறுவன தினம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஒரு சமாதானமா ஏற்படுத்துற ஒரு அமைப்பை உருவாக்கணுங்கிற தேவை ஏற்படும் போது இந்த உருவாகிற ஒரு முக்கியமான அமைப்பு தான் என்னது, ஐக்கிய நாடுகள் சபை. உலக அளவில் ஒரு மத்தியஸ்த அமைப்பு. ஓகேவா? ஒரு சண்டை நடக்குதுன்னா இவங்க போய் ஒரு சமாதானம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. அதன்படி 1945 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1945 அக்டோபர் 24 ஓகேங்களா, ரூஸ்வெல்ட் அப்ப இருந்த அமெரிக்க பிரசிடென்ட்டும் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு சார்ட்டரை ரெடி பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இப்ப இருக்க ஐக்கிய நாடுகள் சபை. ஓகேவா? அதோட தலைநகர் அமெரிக்கால தான் அதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? அட்ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போறது போலியோ ஒழிப்பு தினம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டே, போலியோ தினம். போலியோ குறித்து, போலியோங்கிறது ஒரு வைரல் டிசீஸ். போலியோ வைரஸால ஏற்படுற ஒரு முடக்குவாத நோய் தான் போலியோ. போலியோ குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அக்டோபர் 24 என்னன்னு செலிப்ரேட் பண்றோம், வேர்ல்டு போலியோ டே. இது டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட்டடாக கேட்கிற ஒரு டிசீஸ், ஒரு கொஸ்டின். அந்த போலியோங்கிறது போலியோ வைரஸால, ஓகே, போலியோ வைரஸால ஏற்படுற ஒரு மோசமான ஒரு நோய், ஒரு முடக்குவாத நோய். ஓகேவா? அதுதான் என்னது, நம்மளுடைய போலியோ. இது நம்ம இந்தியா நம்ம என்ன பண்ணிட்டோம், 2011 என்ன பண்ணிட்டோம், 2011 என்ன பண்ணிட்டோம், போலியோவை எராடிகேட் பண்ணிட்டோம். எராடிகேட் பண்ணி இதோட 12 வருஷம் ஆகுது. 2011 நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு WHO என்ன பண்ணிட்டாங்க, ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் போலியோ பேஷன்ஸ் இருப்பாங்க, நியூ போலியோ கேசஸ் ரிஜிஸ்டர் ஆகாது. அதுதான் நம்மளுக்கான முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி 2011 முன்னாடி போலியோவால் அஃபெக்ட் ஆனவங்க இருப்பாங்க. ஆனா 2011 அப்புறம் நியூ போலியோ வந்து நம்ம என்ன பண்ணல, இந்தியாவில் ரெகக்னைஸ் பண்ணப்படலை. ஓகே, அதுதான் நம்மளோட முக்கியமான விஷயம். அதை நம்ம 12 இயர்ஸ் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை தாண்டி 2023 ஆண்டுக்கான கருப்பொருள் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்குமான ஆரோக்கியமான எதிர்காலம். ஓகே, ஹெல்த்தியர் ஃபியூச்சர் ஃபார் மதர்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஓகேவா? இதை தாண்டி நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம், போலியோ வைரஸ்க்கான வேக்சினை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ஜோனஸ் சாக். நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. ஜோனஸ் சாக்குங்கிறவர் தான் முதல் முறையா 1955 1955 முதல் முறையா என்ன பண்றோம், நம்ம வந்து போலியோக்கான வைரஸ்க்கான வேக்சினை முதல் முறையாக கண்டுபிடிக்கிறோம். யார் கண்டுபிடிச்சது? ஜோனஸ் சாக்குங்கிற US சயின்டிஸ்ட், அமெரிக்கா அறிவியலாளர், விஞ்ஞானி தானே பண்றாரு. நம்ம இதுக்கான வைரஸ்க்கான நம்மளோட வேக்சினை கண்டுபிடிக்கிறார் ஜோனஸ் சாக். ஓகேவா? அதை தாண்டி இந்தியாவில் எப்போ முதல் முறையாக இந்த வேக்சின் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1995 தான். ஓகே, ஒரு 40 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுது, இந்தியாவில் இந்த வேக்சின் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஓரலா இல்லாம வேக்சினேஷனா கொண்டாடுறாங்க. ஓகேவா? அதாவது ஊசி மூலமா கொண்டாடுறாங்க. அதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்றதுக்காக இப்போ என்ன பண்றோம், ஓரல் டிராப்ஸா வெளியிட்டு இருக்கோம். ஓகேவா? 1995 இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். எப்போ முதல் முறையா இந்தியாவில் நம்மளுடைய போலியோ வேக்சின் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்னா 1995. ஓகேவா? அடுத்து பார்க்க போறது ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டே. ஓகே, ஏக்தாஸ் அப்படின்னா, ஏக்தா அப்படின்னா என்னன்னா ஒற்றுமை. ஏக்தானா ஒற்றுமை, ஏக்தா எல்லாம் ஒன்னா இருக்கிறது. ஓகேவா? ஏக்தானா ஒன்னா இருக்கிறது. ராஷ்ட்ரியனா நாடு. ஓகே, ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ். ஓகே,
ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ். நம்ம வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த தினத்தை நம்மளுடைய தேசிய ஒற்றுமை தினமா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஏன் அவரோட பிறந்த தினத்தை ஒற்றுமை தினமா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது அவர் இந்தியாவுடைய முதல் துணை பிரதமரா பதவியேற்றுக்கிறார். முதல் துணை பிரதமரா பதவியேற்றுக்கும் போது எந்தெந்த சுதேச மாகாணங்கள், குறிப்பா 552 சுதேச மாநிலங்கள், 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அதுல இருந்துச்சு. அதுல எல்லா ஸ்டேட்ஸையும் ஒருங்கிணைத்துக்கான முக்கியமான காரணமா இருந்தது யாரு? நம்மளுடைய வல்லபாய் பட்டேல். அதை தாண்டி இந்த 552 சுதேச மாகாணங்கள்ல 549 சுதேச மாகாணங்கள் நம்ம இந்தியா கூட எளிமையா இணைஞ்சிருச்சு. ஓகேவா? அப்படி இணைஞ்ச முதல் சுதேச மாகாணம் இஸ் புதுக்கோட்டை சமஸ்தானம். ஓகே, அப்படி 549 ஃபர்ஸ்ட் இணைஞ்சது இஸ் புதுக்கோட்டை சமஸ்தானம் தான் முதல் முறையா இணைஞ்ச ஃபர்ஸ்ட் சமஸ்தானம். ஓகேவா? இந்தியாவோட இணைஞ்ச முதல் சுதேச அரசு எதுனா புதுக்கோட்டை சமஸ்தானம். 3 சுதேச அரசுகள் இந்தியா கூட இணையல. ஓகேவா? இணைய மறுத்துட்டாங்க. யாரு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ரெண்டாவது ஜுனாகர், மூணாவது ஹைதராபாத். இந்த 3 சுதேச அரசுகளும் இந்தியாவோட இணைய மறுத்துட்டாங்க. இந்த 3 சுதேச அரசுகளையும் இந்தியா கூட சேர்க்கறதுல முக்கியமான பங்களிச்சது யாரு? நம்மளுடைய வல்லபாய் பட்டேல். எப்படி பங்களிச்சார்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீங்க பாலிட்டியில பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜா ஹரிசிங் இந்தியா கூட சேர மறுத்துட்டார். ராஜா ஹரிசிங் இந்தியா கூட சேர மறுத்ததும் பஸ்தூன் அப்படிங்கிற ட்ரைப்ஸ் என்ன பண்ணாங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேல படையெடுக்கும் போது ராஜா நம்ம கிட்ட உதவி கேட்டார். நம்ம கிட்ட என்ன சொன்னோம்? நம்ம ராஜா கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க எங்க கூட எங்க நாட்டோட சேரணும்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், உதவி செய்ய முடியும் சொன்னோம். அதனால ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம கூட ஒரு ட்ரீட்டி போட்டாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன். ஓகேவா? அது பேர் இணைப்பு உறுதி ஒப்பந்தம். அது மூலமா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்ன பண்றோம்? சிறப்பு அந்தஸ்து தரேன்னு சொன்னோம். எப்ப சைன் ஆச்சுன்னா அக்டோபர் 26, 1947. ஓகேவா? அக்டோபர் 26, 1947 இந்திய அரசாங்கத்துக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகுது. அதன் அடிப்படையில் தகவல் தொழில்நுட்பம், தகவல் துறை, நாணயம், பாதுகாப்பு குறிப்பிட்ட ஒரு சில துறைகள் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதன் அடிப்படையில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம இந்தியா கூட இணையுது. அடுத்து ஜுனாகர்ல இருந்தவர் திவான் பூட்டோ பாகிஸ்தான் கூட இணையணும்னு நினைச்சார். அப்படி இணையணும்னு நினைக்கும் போது இந்திய அரசாங்கம் விடல. ஆனா அங்க இருக்க மக்கள்லாம் என்ன பண்றாங்க? இந்தியா கூட சேரணும்னு நினைக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் தன்னிச்சையா அங்க என்ன பண்றது? பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்றாங்க. பொது வாக்கெடுப்பு நடத்தி அங்க இருக்க மக்கள் இந்தியா கூட சேரணும்னு நினைக்கவே அப்ப ஜுனாகரை நம்ம எளிமையான பண்ணிட்டோம். ராஜாவை விரட்டி விட்டுட்டு ஜுனாகரை நம்ம இந்தியா கூட எளிமையா இணைச்சிடறோம். மூணாவதா இருக்கிறது ஹைதராபாத்தோட நிசாம் பேரு ஓஸ்மான் அலிகானும் பாகிஸ்தான் கூட சேரணும்னு நினைக்கிறார். கரெக்டா? ஹைதராபாத் சென்ட்ரல் சிட்டியா இருக்கும். கரெக்டா? இப்போ ஒருவேளை ஹைதராபாத் பாகிஸ்தான் கிட்ட போயிருச்சுன்னா மற்ற தென்னிந்திய மாநிலங்களோட நிலையும் கேள்விக்குறியாயிரும். ஏன் அப்படின்னா அங்க இருக்க மாநிலங்கள் இருக்க மற்ற மாநிலங்களும் திராவிட நாடு கோரிக்கையை கேட்டுட்டு இருந்ததால ஒருவேளை ஹைதராபாத் பாகிஸ்தான் போயிருச்சு அப்படின்னா நம்மளோட இந்த மற்ற பகுதியில் நம்மளோட கைவிட்டு போயிடும் சொல்லிட்டு வல்லபாய் பட்டேல் கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அந்த நடவடிக்கை பேரு ஆபரேஷன் போலோ நடவடிக்கை மூலமா என்ன பண்ணார்? ஹைதராபாத்தை நம்மளுடைய இந்தியா கூட இணைச்சார். ஹைதராபாத்தில் ஆபரேஷன் போலோ நடவடிக்கைனா, போலோங்கிறது அது போலோ கேம்கான கிரவுண்டு, அந்த குதிரை ஏற்றத்துக்கான கிரவுண்டு, ஹார்ஸ் ரைடிங். அந்த போலோ கிரவுண்ட்ல நம்மளோட இந்தியா ஆர்மியை குவிச்சு இந்தியா ஆர்மி என்ன பண்ணுச்சு? ஹைதராபாத்தை ஈஸியாக கேப்சர் பண்ணுச்சு. அதனால அது பேர் ஆபரேஷன் போலோ. ஓகேங்களா? அந்த ஆபரேஷன் போலோ நடவடிக்கை மூலமா ஹைதராபாத்தை நம்ம 1948 நம்ம இந்தியா கூட இணைச்சாச்சு. ஓகே, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க முக்கியமான எல்லா சுதேச அரசுகள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸையும் நம்ம இந்தியா கூட இணைச்சதால அவரோட பர்த்டே என்ன சொல்றோம்? ராஷ்டிரிய ஏகதா திவாஸ்னு சொல்றோம். ஏக்தா திவாஸ். அல்லது அவர் என்ன செலிப்ரேட் பண்றோம்? இந்தியாவோட பிஸ்மார்க் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது ஒரு நோட் பண்ணிருக்க பாருங்க. பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா ஆர் அதர்வைஸ் அயன்மேன் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் அல்லது இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் யார் அழைக்கப்படுறா? நம்மளுடைய வல்லபாய் பட்டேல். இந்தியாவோட முதல் துணை பிரதமர் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஓகே தமிழ்நாடு செய்திகள். தமிழ்நாடு அளவில் என்னென்ன முக்கியமான செய்திகள் அக்டோபர் மாதம் நடந்தது நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் நம்மளுடைய தூத்துக்குடியில் இருக்க உடன்குடி கருப்பட்டி புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. தூத்துக்குடியில் இருக்க உடன்குடி கருப்பட்டி புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. அது என்ன உடன்குடி கருப்பட்டி? உடன்குடி எந்த மாவட்டம்னு கேட்பாங்க. உடன்குடியில் இருக்க பனங்கருப்பட்டி. ஓகே, நம்மளுடைய கருப்பட்டி அல்லது பனங்கருப்பட்டி நம்மளுடைய உடன்குடியில இருந்து என்ன பண்ணிருக்கு? நம்ம வந்து தூத்துக்குடியில் இருக்க உடன்குடி கருப்பட்டி வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். புவிசார் குறியீடு, புவிசார் ஒழுங்குமுறை சட்டம் 1999 மூலமா 2004 இருந்து புவிசார் குறியீடு வழங்கிட்டு இருக்காங்க. அப்படி முதல்ல வாங்கின புவிசார் குறியீடு வாங்கின பொருள் எது? நம்மளுடைய
டார்ஜிலிங் தேயிலை தான் முதல்ல புவிசார் குறியீடு வாங்கியிருக்கோம். இந்தியாவில் தமிழ்நாடு அளவில் பார்க்கும்போது நம்மளுடைய சேலம் வெண்பட்டு தமிழ்நாடு அளவில் முதல்ல புவிசார் குறியீடு வாங்கின பொருள் பார்த்தோம். லாஸ்ட் வீக் பார்க்கும்போது என்ன பொருள் பார்த்தோம்? நம்மளுடைய சேலம் ஜவ்வரிசி வந்து சேலம் சாகோ அப்படின்னு சொல்லப்படுற சேலம் ஜவ்வரிசி புவிசார் குறியீடு லாஸ்ட் மந்த் வாங்கியிருந்து பார்த்தோம். இந்த மாதம் அக்டோபர் மாதம் பனங்கருப்பட்டி தூத்துக்குடியில் இருக்க உடன்குடி பனங்கருப்பட்டி தான் வாங்கியிருக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. குறிப்பாக அதனுடைய சுவை, அதில் இருக்க நுண் ஊட்டச்சத்துக்களோட காரணமா, அதோட தனித்தன்மை காரணமா, ஏன்னா தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளிலையும் பனங்கருப்பட்டி விளைஞ்சாலும் ஆனால் நம்மளோட உடன்குடியில் இருக்க கருப்பட்டியோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது, கூடுதல் சுவையோடு இருக்கிறது, அதிக நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால அதோடைய தனித்தன்மைக்காக நான் கொடுத்துருக்கோம் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. அதை தாண்டி தூத்துக்குடியில் என்னென்ன பொருள் வாங்கியிருக்குன்னா கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஆத்தூர் வெற்றிலை உள்ளிட்ட புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. ஓகேவா? எது இப்போ 3 பொருள் தூத்துக்குடியிலேருந்து வாங்கியிருக்கு. ஒன்று உடன்குடி கருப்பட்டி, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஆத்தூர் வெற்றிலை. இந்த 3 பொருளுமே தூத்துக்குடியிலேருந்து வாங்கியிருக்கு. தூத்துக்குடியோடைய அந்த உடன்குடி கருப்பட்டியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஏன் அந்த தூத்துக்குடி உடன்குடி கருப்பட்டி மட்டும் கூடுதலான டேஸ்ட் இருக்கு அப்படின்னா அது விளையிற இடம். உடன்குடியில இருக்க ஒரு முக்கியமான காடுகள் பேரு தேரி காடுகள். ஓகே, இதுதான் தேரி காடுகள். தேரி காடுகள் எங்க? தேரி குன்றுகள். நம்மளுடைய ஜியோகிராஃபில பாப்பீங்க, தேரி குன்றுகள், செம்மண் பாலைகள். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செம்மண் பாலைன்னு சொல்லுவாங்க. ரெட் சாயில் டெசர்ட், செம்மண் பாலை. அங்கே என்ன விளையாது? நார்மலாக எந்த ஒரு பயிருமே கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், விளையாது. ஏன் அப்படின்னா சாயிலில் மாய்ச்சர் இருக்காது, ஈரப்பதமே இருக்காது. அங்கே பெரும்பாலும் என்னதான் விளையும்? பனைமரங்களும் இதர தாவரங்களும் பயன்படாத இதர தாவரங்களும் தான் விளையும். அந்த இடத்துல விளையிற பனை மரத்திலிருந்து வர கருப்பட்டி அதோட டேஸ்ட் கூடுதலாக இருக்கிறதால அது வந்து நம்ம ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. ஓகே, பனங்கருப்பட்டி ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. ஓகேவா? அப்போ தேரி காடுகள் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? தேரி குன்றுகள் அல்ல தேரி காடுகள் எங்கே இருக்கு? நம்ம ராமநாதபுரமும் தூத்துக்குடி மாவட்டங்களில் காணப்படுற, ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி மாவட்டங்களில் காணப்படுற ஒரு முக்கியமான குன்றுகள் பேரு தேரி குன்றுகள் அல்லது செம்மண் பாலைகள். ஓகேவா? இது நம்ம ஜியோகிராஃபில 10th ஜியோகிராஃபில இருக்கும். அடுத்து பார்க்க போது ரொம்ப முக்கியமான நியூஸ் இஸ் தமிழ்நாடு மற்றும் இலங்கை இடையே என்னது? பயணிகள் சேவை. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு? ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து இந்த பயணிகள் சேவையை தொடங்குறோம். எங்கிருந்து எங்கன்னா தமிழ்நாட்டோட நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைமுகம், அதாவது இலங்கையில் இருக்க கொழும்பு பக்கத்தில் இருக்க காங்கேசன் துறைமுகம் 40 வருஷம் கழித்து 4 தசாப்த காலத்துக்கு பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளுடைய படகு சேவையை வந்து தொடங்கியிருக்கோம். எப்போ? அக்டோபர் 10ஆம் தேதி தொடங்கியிருக்கோம். ஓகேவா? கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, எந்த 2 இடத்துக்கும்? ஓகேவா? ஒன்று நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையில் இருக்க காங்கேசன் துறைமுகத்துக்கு. அந்த காங்கேசன் துறைமுகம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் இங்க இருக்கிறது. இது ராமநாதபுரம். இங்கிருந்து ராமநாதபுரத்துல இருந்து நாகப்பட்டினத்துல இருந்து காங்கேசன் துறைமுகத்துக்கு காங்கேசன் துறை. ஓகே, காங்கேசன் துறைன்னு சொல்லப்படுற காங்கேசன் துறைமுகத்துக்கு என்ன பண்றோம்? நம்ம வந்து பயணிகள் பேசஞ்சர் ஷிப்பை வந்து விட்டுருக்கோம். ஓகே, அது ரொம்ப முக்கியமான நியூஸ்ல வந்துச்சு. அடுத்து பார்க்கறது ப்ரொடெக்டட் ஏரியா, ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோன். ரொம்ப ஒரு முக்கியமான ஜோன் ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோன். அதுல லாஸ்டா சேர்க்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டமும், அதாவது தமிழ்நாட்டுடைய 38th டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? 38வது மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தை என்ன பண்ணிருக்கோம்? அந்த ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோனுக்குள்ள சேர்த்திருக்கோம். இந்த ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோனுக்குள்ள ஒரு மாவட்டம் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் நம்ம முதல்ல 2019 கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டாடப்பட்ட ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். ஒரு ஏரியாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிட்டோம் அப்படின்னா அங்க பெரும்பாலும் தொழில் நடவடிக்கைகள் ரொம்ப கடுமை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வரமுறைகள் இருக்கும். என்ன பண்ண முடியாது? புதிய தொழில்கள் பெரும்பாலும் ஆரம்பிக்க முடியாது. அதுவும் குறிப்பா விவசாயத்தை பாதிக்கிற எந்த ஒரு பெருமளவு தொழில்களும் பண்ண முடியாது. குறிப்பா நம்மளுடைய எண்ணெய் வளங்களை எடுக்க முடியாது, குரூட் ஆயில் ரிசர்வ்ஸ் எடுக்க முடியாது. புதுக்கோட்டை நரிமணம் மாவட்டங்கள், புதுக்கோட்டையில் இருக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க நரிமணம் மாதிரியான இடங்கள்ல எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா வயல் நிலங்கள்ல இருந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. அதுக்காக எதிராக போராட்டம் நிறைய நடந்துச்சு. அந்த போராட்டத்தை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பாஸ் பண்றாங்க, ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோன். அந்த ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோன்ல மயிலாடுதுறை மாவட்டம், ஏன் அப்படின்னா புதுசா உருவான மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம். அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை 38வது மாவட்டத்தை என்ன பண்றோம்? இந்த ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோனுக்குள்ள சேர்த்திருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். ஓகேவா? அடுத்து பார்க்க போற ஒரு முக்கியமான திட்டம் நீலகிரி வரையாடு திட்டம். ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடோட மாநில விலங்கா இருக்க நீலகிரி வரையாடை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் நீலகிரி வரையாடு திட்டம். ஓகேவா? முக்கியமான நோக்கம் என்னன்னா, நீலகிரி வரையாடுகள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலி என்டேஞ்சர். குறிப்பா நீலகிரி வரையாடு வந்து ஒரு எண்டமிக் ஸ்பீசியஸ். எண்டமிக் ஸ்பீசியஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் மட்டுமே வாழற ஒரு உயிரினம் நீலகிரி வரையாடு. எண்டமிக்னா அது குறிப்பிட்ட எந்த இடத்துல மட்டும்னா, நீலகிரி வரையாடு மேற்கு தொடர்ச்சி பகுதியில் இந்தியாவிலேயே
மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் மட்டுமே காணப்பட்ட ஒரு முக்கியமான விலங்கு எது? நீலகிரி வரையாடு. அதனுடைய எண்ணிக்கையை பாதுகாக்கணும், அதோட இனப்பெருக்கத்தை அதிகரிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் என்னது? நீலகிரி வரையாடு திட்டம். ஓகேவா? அதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் தனியா வந்து பள்ளி பாட புத்தகங்களையும் என்ன பண்ணிருக்காங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மாணவர்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் 25 கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க, இந்த நீலகிரி வரையாடுகளுக்கு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி இந்த நீலகிரி வரையாட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வுக்காக அக்டோபர் 7ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம், அக்டோபர் 7ஆம் தேதி நீலகிரி வரையாடு தினமா, அதாவது நீலகிரி தார் டே, நீலகிரி வரையாடு தினமா தமிழ்நாடு அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? நீலகிரி வரையாடு தினமா தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்டோபர் 7 இந்த ப்ராஜெக்ட் நீலகிரி தார் திட்டத்தின் கீழே அக்டோபர் 7 செலிப்ரேட்டட் as நீலகிரி தார் டே, த டே ஆஃப் நீலகிரி தாஸ். ஓகேவா? நீலகிரி வரையாடு திட்டம். இந்த தினத்தில் என்ன பண்ணுவோம், நீலகிரி வரையாடு குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி செய்யும். ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 3 பொருட்களுக்கு நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க உடன்குடி கருப்பட்டி கிடைச்ச மாதிரி 3 முக்கியமான பொருட்களுக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ஒன் இஸ் மட்டி வாழைப்பழம். 3 முக்கியமான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அதன் மூலமா தமிழ்நாடு 58 புவிசார்கள் குறியீடு போட்டு நாட்டிலே முதலிடம் இருக்கு. நம்ம முதலே பார்த்தோம். ஓகேவா? அதுல என்னென்ன 3 முக்கியமான பொருள்னா, மட்டி வாழைப்பழம். எந்த மாவட்டம்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மட்டி வாழைப்பழம் குட்டி குட்டியா இருக்கு. மட்டி வாழைப்பழம். தெய்வங்களை வணங்க குறிப்பா நாமக்கல், அதாவது ஜடேரி நாமக்கட்டி. ஓகேவா? ஜடேரி நாமக்கட்டி எங்க அதிகமா தயாராகுது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல. ஓகேவா? ஜடேரி நாமக்கட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜடேரி நாமக்கட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த ஜடேரி நாமக்கட்டி திருவண்ணாமலை சேர்ந்த ஜடேரி நாமக்கட்டி என்ன பண்ணியிருக்கோம், அது கொடுத்துருக்கோம். அதுக்கு திருநெல்வேலியை சேர்ந்த செடிபுட்டா காட்டன். ஓகேவா? இது ஒரு வகையான காட்டன் புடவைகளுக்கு என்ன கொடுத்துருக்கோம், புவிசார் குறியீடு வாங்கியிருக்கோம். ஓகேவா? இந்த 3 முக்கியமான பொருட்கள் கூடுதலாக புவிசார் குறியீடு பெற்று இந்தியாவிலேயே அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது. எத்தனை புவிசார் குறியீடு? 58. நம்ம அடுத்த குரூப் 4 எக்ஸாமில் புவிசார் குறியீடு வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து பார்க்க போறது வாக்காளர் வரைவு பட்டியல். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக், வாக்காளர் வரைவு பட்டியல். வாக்காளர் வரைவு பட்டியல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு தேர்தல் முன்னாடியும் ஒரு மாநிலத்தில் இருக்க தேர்தல் அதிகாரி. ஓகேவா? அதாவது சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். ஓகேவா? சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், தலைமை தேர்தல் அதிகாரி. சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மாநிலத்தில் இருக்க வாக்காளர்கள் பட்டியலை வெளியிடுவார். அதன் அடிப்படையில் எவ்வளோ வாக்காளர்கள் ஒரு மாநிலத்தில் இருக்காங்க, ஆண் வாக்காளர்கள் எவ்வளோ, பெண் வாக்காளர்கள் எவ்வளோ, ஒரு தொகுதியிலும் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க, அதன் அடிப்படையில் பட்டியல் வெளியிடுவாங்க. அதுதான் வாக்காளர் வரைவு பட்டியல். இதில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ளலாம் பண்ணலாம், நம்ம சொல்லலாம். ஏன்னா அது ஒரு வரைவு பட்டியல் தான், டிராஃப்ட் தான். அதில் ஏதாவது மாற்றம்னா நம்ம போய் நம்ம சஜஷன் கொடுக்கலாம், என் பேரை சேர்க்கணும் நீக்கணும் அப்படின்னா. ஓகேவா? அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ, 6.11 கோடி. ஓகே, 6.11 கோடி மக்கள் இருக்காங்க. அதிகபட்சமாக வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி எது இருக்கு, சோழிங்கநல்லூர் தொகுதி இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க சோழிங்கநல்லூர் தொகுதி எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க, 6,52,000 பேர் கிட்ட அந்த தொகுதியில் இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற வாக்காளர் எங்க அப்படின்னா கீழ்வேலூர் தொகுதி. எங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த கீழ்வேலூர் தொகுதியில தான் குறைந்தபட்ச மக்கள் இருக்க தொகுதியா இருக்கு. 1,69,000 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதி எதுனா சோழிங்கநல்லூர் தொகுதி. குறைந்தபட்ச வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எது, கீழ்வேலூர் தொகுதி. ஓகேவா?